நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பால் காலமானார். மனோஜ் பாரதி ராஜா உடலுக்கு ஏராளமான திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி. பல திரைப்படங்கள் மூலம் தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ் பாரதி ராஜா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி. மனோஜ் பாரதி ராஜா மறைவு மிகுந்த வருத்தமளிக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரங்கல். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல். மனோஜ் உயிரிழந்ததை இன்னும் நம்ப முடியவில்லை என நடிகர் நாசர் உருக்கம். தனது நண்பனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை என வீடியோ வெளியிட்டு இசையமைப்பாளர் இளையராஜா இரங்கல். மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினால் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது. சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜா வீட்டில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் மனோஜ் உடலிற்கு ஏராளமானோர் அஞ்சலி. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இன்று மாலை உடல் தகனம் செய்யப்படும் என உறவினர்கள் தகவல். (2026) தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும். டெல்லியில் எடப்பாடி பழனிசாமியின் சந்திப்புக்கு பிறகு மத்திய அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவு. எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கும் நிலையில் அமித்ஷாவை சந்தித்து பேசிய ஜி.கே. வாசன், மரியாதை நிமித்தமான சந்திப்பு என எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் தொடர் நகை பறிப்பில் ஈடுபட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் குலாம் உசைன் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்ததாக காவல்துறை விளக்கம். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்க வாய்ப்புள்ளதால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை. PF பணத்தை ATM-இல் எடுக்கும் வசதி வரும் மே இறுதி அல்லது ஜூன் மாதத்தில் அமல். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சக செயலாளர் சுமிதா தவ்ரா தகவல். IPL தொடரில் இன்று ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகள் மோதல். முதல் வெற்றியை பெற இரு அணிகளும் மும்முரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.